என்ன ஆதி சொல்ற? அதான் வைஷு ரொம்ப ஒல்லியா இருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோடா. சரியா சாப்பிடுறது இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஹால் இல்லன்னா நல்லா டிமிக்கி கொடுத்துருவா. சரி சரி வா, அத்தை மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, நம்ம கிளம்பலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு நேராக ஹரியின் வீட்டில் சென்று இறக்கிவிட்டு, சரிங்கத்த, அப்போ நாங்களும் கிளம்புறோம் என்றதும், ஓகே மாப்ள என்று அவர்களை வழி அனுப்பி வைக்க பின்பு ஆதியும் வைஷுவும் நேராக வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். பின்பு வீட்டிற்கு சென்றதும் அவர்கள் இருவரும் மிகவும் களைத்து போய் வருவதை பார்த்த கண்மணி, என்ன வைஷு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓகேவா, நார்மல் தானே என்று கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லம்மா என்று ஆதி கூற, சரிப்பா, என் மருமகளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதுல அவளை அங்க இங்கன்னு வேற இழுத்துட்டு அலையிற. வைஷு, நீ மேல ரூமுக்கு போமா, நான் உங்க 2 பேருக்கும் ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன் என்று கூறவும், ஓகேமா, நீங்க ஜூஸ் கொடுத்து அனுப்புங்க, நான் அதை குடிச்சிட்டு உடனே ஆபீஸ்க்கு போகணும் என்று கூறவும், சரிப்பா, நீ போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்ற உடனே இருவரும் மேலே தங்களது அறைக்கு சென்று விட்டனர். நேராக ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வந்த வைஷு, ஹாப்பாடா என்று மெத்தையில் சரிந்தாள். அவள் சரிந்த வேகத்தை பார்த்து பதறிய ஆதி வேகமாக அவள் அருகே ஓடி சென்று, என்ன வைஷு இப்படி விழுற? பயந்தே போயிட்டேன் தெரியுமா, எங்கேயாவது அடிபட்டு இருந்தா எப்படி ஆகுறது? அட போங்க ஆதி, செம்ம டயர்ட் ஆச்சு தெரியுமா, ஒண்ணுமே முடியல என்னால. அப்புறம் எதுக்குடி நீ வரணும்னு அடம் பிடிச்ச? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. அது எப்படி? நான் வந்ததால தானே எனக்கும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க டாக்டர். இப்பதான் என் மனசுக்கும் திருப்தியா இருக்கு என்றதும் அவள் அருகே அமர்ந்து அவள் தலையை கோதி விட்டவன், நீதான் வைஷு தேவையில்லாம பயந்துக்கிற. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா உன்னோட பயத்தை பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு என்று கூறவும், உடனே அவன் பக்கம் திரும்பி படுத்தவள் அவன் கையை தன் மார்போடு எடுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஆதி, சப்போஸ் எனக்கு குழந்தை பிறக்கலனா நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? அடச்சி, நீ வாய மூடு. இப்படி எல்லாம் இன்னொரு வாட்டி பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அரைஞ்சு மூஞ்செல்லாம் உடச்சு கடாசிடுவேன் என்றதும் முதல் முறையாக அவன் இவ்வளவு கோபப்பட்டதை பார்த்து பயந்து போனவள், இல்லாதி, மனசுல தோன்றத நான் உங்ககிட்ட ஓப்பனா கேக்குறேன், அதுக்காக நீங்க ப்ளீஸ் இப்படி கோவப்படாதீங்க. தயவு செஞ்சு இன்னொரு வார்த்தை பேசாத வைஷு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு உட்கார, உடனே மெதுவாக எழுந்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அவன் முகத்தை திருப்பி, ஆதி, நான் அப்படி என்ன கேட்டேன்னு நினைச்சு நீங்க கோவப்படுறீங்க? ஆனா என் மனசுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்கு தெரியுமா? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த யசோதா ஆண்டி வேற எப்படா கேப் கிடைக்கும், கீர்த்தியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இதையே ஒரு காரணமா சொல்லி அத்தை மாமா மனச மாத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க? வைஷு, நீ தேவையில்லாம பேசி தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. என் வாழ்க்கையில இப்பவும் சரி எப்பவும் சரி நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி, புரிஞ்சுதா? நமக்கு குழந்தையே இல்லாட்டினாலும் நான் அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். அதான் உங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்கும், அப்புறம் அணுக்கு குழந்தை பிறக்கும், அது போதும். அதை நம்ம வளர்த்து ஆளாக்கிக்கலாம். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணெல்லாம் தயவு செஞ்சு சேர்த்து வச்சு பேசாத. உனக்கே தெரியும் வைஷு, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கன்னாவே சுத்தமா பிடிக்காது. என் வாழ்க்கையில முதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் நீதான். அதனால என்கிட்ட பேசும்போது மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. அப்புறம் பொண்டாட்டின் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஓங்கி பலார்னு ஒரு அற விடுவேன் என்றதும், ஆதி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உனக்கு வாய் இருக்குதுன்னு உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவ, அதை கேட்டுக்கிட்டு நான் இருக்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஜாக்கிரதை என்று கூறவும், ஆதி, பிளீஸ் கோச்சுக்காதீங்க, நான் ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களை கூல் பண்ற மாதிரி என்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு, அதை சொல்லவா என்றதும் அவளை பார்க்காமலேயே என்ன என்று வெறுப்பாக கேட்டவனிடம், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அடுத்த மாசமே நான் அம்மாவாகணும். என் வயித்துல நம்ம குழந்தை வளரணும், அதுக்கு நீங்க தான் முழு ஒத்துழைப்பும் எனக்கு கொடுக்கணும் என்றதும் அவன் கண்கள் விரிய அவளை திரும்பி பார்த்தவன், என்னடி ஏதோ கத்திரிக்காய் முருங்கா வேணுங்கிற மாதிரி கேக்குற? இது குழந்தைடி. இருக்கட்டும், உங்களுக்கு தான் எல்லா வித்தையும் தெரியும் இல்ல, அதுல ஏதாவது 1-2 வித்தையை இறக்கி விட்டு அடுத்த மாசமே நமக்கு குழந்தை வர்ற மாதிரி பண்ணுங்க, இல்லனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். என்னடி இது, இப்படி எல்லாம் என்ன பிளாக்மெயில் பண்ற? ஏண்டி இந்த குழந்தை விஷயத்துல இவ்ளோ அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் இரு.
உனக்கு எப்படியும் இன்னும் 1.5 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கூட குழந்தை பிறக்கட்டுமே. இல்ல ஆதி, உங்களுக்கு என்னோட ஃபீலிங் சுத்தமா புரியல. நம்ம படிப்பை முடிச்சுட்டு குழந்தை பெத்துக்கலாம்னு பிளான் பண்ணி நம்ம சேஃப்டியா ஏதாவது இருந்திருந்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி படிப்பை முடிச்சுட்டு குழந்தைய பெத்திருந்திருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல இருந்து நம்ம இப்படியே இருந்துட்டோம். திடீர்னு என்னால மனசை மாத்திக்க முடியாது ஆதி. கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுவும் உங்களோட உயிர் என்னோட வயித்துல வளரணும்ன்றது என்னோட பல நாள் ஏக்கமா போச்சு. அது 1 மாசமும் தப்பி போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? கல்யாணமான புதுசுலயே இப்படி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கும் போது சுத்தமா எனக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சுன்னா. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதடி. உனக்கு எத்தனை டைம் சொல்றது? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீங்க என்ன வேணாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் ஆதி. கண்டிப்பா என்னால குழந்தைய தள்ளி போடவும் முடியாது என்ற மனைவியை தீர்மானமாக பார்த்தவன் மெதுவாக அவள் கன்னத்தை வருடி விட்டு, வைஷு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன ஆதி? இந்த விஷயத்துல நீ ஏன் இவ்ளோ உறுதியா இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஆதி, நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் தெரியுமா? கோவில்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க இங்கன்னு குழந்தைக்காக எப்படி எல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்தா போல சொல்ற ஒரே வார்த்தை, நாங்க இப்போ குழந்தை வேண்டாம், அப்புறம் பெத்துக்கலாம்னு தள்ளி போட்டோம். ஆனா நாங்க பெத்துக்கலாம்னு நினைக்கும் போது எங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு சில பேர் தான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க முயற்சி பண்றோம், எங்களுக்கு குழந்தையே தங்கலன்னு சொல்றாங்க. எவ்வளவு பேரை நான் டிவில, போன்ல, சோசியல் மீடியாவில எல்லாம் பாக்குறேன் தெரியுமா? அவங்களை எல்லாம் பார்த்து நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அதே நிலைமையில நான் வந்து நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆதி. அந்த பயத்தினாலதான் நான் இந்த அளவுக்கு என்னோட முடிவுல தெளிவா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க கவலைப்படாதீங்க ஆதி. நான் கண்டிப்பா என்னோட படிப்பையும் கண்டினியூ பண்ணுவேன். எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சு என் டிகிரியை நான் நல்லபடியா வாங்குவேன். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு என்று உறுதியாக கூறிய மனைவியை பெருமையுடன் பார்த்தவன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு, வைஷு, நீ இந்த அளவுக்கு இந்த விஷயத்துல தீவிரமா இருக்கல்ல, அதே மாதிரியே இத பத்தியே எந்த நேரமும் நினைச்சிட்டு இருக்காதடி. டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம பாட்டு ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் குழந்தை வரும். குழந்தை வேணும்னு நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம்டி என்றதும், ஆதி, அப்படின்னா ஒண்ணு செய்யலாம். எனக்கு மைண்ட் சுத்தமா சரியில்லை. என்ன கொஞ்சம் வெளியூர் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா? ஏண்டி, நம்ம ஒரு 2-3 நாள் வெளியூர் போயிட்டு தங்கிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம் என்று கூறவும், சரி, உன்னோட டேட் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நிஜமாவா ஆதி? ஆமாண்டி. சரி, நம்ம எங்க போலாம்? அக்கா எப்படியும் ஹனிமூன் கிளம்பிடுவாங்க. நம்மளும் அப்படியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. வைஷு, உன்கிட்ட ஒரு விஷயம் தான் நான் சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீ இந்த அளவுக்கு வருத்தப்படும் போது இந்த டைம்ல இந்த விஷயத்த சொன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்றத என்னால உணர முடியுது. அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது என்ன விஷயம்? பிரியங்காவும் ஹரியும் மட்டும் ஹனிமூனுக்காக மாலத்தீவு போல, அப்புறம் நீயும் நானும் சேர்ந்துதான் போறோம் என்றதும், ஆதி என்று 2 கண்களை விரித்தபடி வாயை பிளந்தவள், நிஜமாவா சொல்றீங்க? நம்மளும் மாலத்தீவு போறோமா? வாவ், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆதி, நீங்க இத நேத்துல இருந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்கடி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பார்த்தேன். ஆனா நீ தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலைமையில போட்டுட்டு தெரியற. நான் என்னதான் பண்றது? என்கிட்ட வேற வழியே இல்ல. அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டியதா போச்சு என்றவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். அதுவும் அக்கா, மாமா, நீங்க, நான் 4 பேரும் சேர்ந்து போறோம்னு நினைக்கும் பொழுது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு என்று குழந்தையை போல மகிழ்ந்து கொண்டிருந்த மனைவியை பார்த்தவன், சரிடி செல்லம், நீ கவலைப்படாத. நீ உங்க அக்கா கிட்ட மட்டும் பேசி என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் நாங்க டிக்கெட் புக் பண்ண முடியும் என்றதும், என்ன ஆதி, ரொம்ப எல்லாம் லேட் பண்ணாதீங்க. இல்லடி, உனக்கு டேட் வந்துடுச்சு. உங்க அக்காவோட நிலைமை எப்படின்னு தெரியலையே. அதான் அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் போற இடத்துல அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த ஹனிமூன் ட்ரிப் கொலாப்ஸ் ஆயிடும். ஹரி பாவம் ரொம்ப நொந்து போயிடுவாண்டி என்றதும் உடனே குபீர் என்று சிரித்தவள், கண்டிப்பா ஆதி, மாமா இந்த விஷயத்துல டோட்டலா அப்செட் ஆயிடுவாரு. அதனால நான் அக்கா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன்.
சரிடி வைஷு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் அறைக்கு பணியால் ஜூஸை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி இருவரும் குடித்து முடித்ததும், சரி வைஷு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஆதி என்று கூறவும் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு நேராக ஆபீஸ் புறப்பட்டு சென்றாள். பின்பு சிறிது நேரத்திலேயே அவளுக்கு மிகவும் டயர்டாக இருந்ததால் அப்படியே உறங்கலாம் என்று நினைத்து படுத்து தூங்கிவிட்டாள். பின்பு மதிய உணவும் அவளது அறைக்கே வர எழுந்து சாப்பிட்டு முடித்தவள் பிரியங்காவிற்கு போன் செய்தாள். பிரியங்காவும் அவளது அறையில் படுத்துக்கொண்டு போனை பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் வைஷுவிடமிருந்து அழைப்பு வந்ததும் உடனே எடுத்து, ஹலோ வைஷு, என்னடி திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்க? அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடி, என்ன விஷயம்? ஆமா, உங்களுக்கு எனக்கும் போன மாசம் ஒன்னா தானே டேட் வந்துச்சு. இப்போ இந்த மாசம் உங்களுக்கு டேட் வந்துடுச்சா இல்லையா? ஆமாண்டி, வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க? எப்போ வந்துச்சு? இப்பதான் ஒரு 1 hour இருக்கும். என்னக்கா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டி, நிஜமாதான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்துடுச்சுடி. அதான் ஒண்ணும் முடியாம பேசாம படுத்துட்டு இருக்கேன். அம்மாவும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களா, அதான் நானும் ரூமுக்கு வந்து படுத்துட்டேன். அப்படியா? சூப்பர் அக்கா. எனக்கு நேத்தே, உங்களுக்கு இன்னைக்கா? அப்படியா வைஷு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ தான் இந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவியே. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எப்படி நீ ஹாஸ்பிட்டல் வந்த? என்னக்கா பண்றது, அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் போறாங்கல்ல, அதான் என்னால அப்படி ஃப்ரீயா இருக்க முடியல, நானும் கிளம்பி வந்துட்டேன். சரிக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுடி. அப்புறம் ஹனிமூன் போக போறீங்கல்ல? ஆமா, அதுக்கு நானும் அதையும் சேர்ந்து தான் வரப்போறோம் மாமி. என்னடி சொல்ற, உனக்கு எப்படி தெரியும்? உனக்குதான் சர்ப்ரைஸ்னு சொல்லி வச்சிருந்தாங்களே. அட பாவி அக்கா, அப்போ உங்களுக்கும் தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து கூட்டு கலவாணிங்களா நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா? என்னடி பண்றது, ஆதிதான் சர்ப்ரைஸ்னு சொன்னாரு அப்படின்னு ஹரி வந்து சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? உன் புருஷனே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணட்டும்னு நான் அமைதியா இருந்துட்டேன். சரி, எப்படியோ எனக்கு இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அக்கா, நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது என்று கூறவும், என்ன ஷாப்பிங் பண்ண போற? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு உடம்பு ஓகேவானதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். அது சரி, இப்போ எதுக்கு நீ போன் பண்ணனு என்கிட்ட சொல்லவே இல்லையே? அதுவா, ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் போடணும். அதான் உங்களுக்கு டேட் வந்துருச்சா என்னன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன். அப்படியா? சரி, ஓகே, நீ போட சொல்லு. சரிக்கா, அப்போ நீங்களும் அதுக்குள்ள உங்க உடம்ப தேத்திக்கோங்க, நான் வைக்கிறேன் என்றவள் உடனே ஆதிக்கு போன் செய்து பிரியங்காவிடம் பேசிய அனைத்தையும் சொல்லி முடித்தாள். ஓகே வைஷு, ரொம்ப சந்தோஷமா போச்சுடி. இந்த வீக்கெண்ட்லயே டிக்கெட் புக் பண்ணிடுறேன் என்றதும், சரி, நீங்க மதிய லஞ்சு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நான் ஹரி விஸ்வா 3 பேரும் இப்பதான் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி, மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. நாளைக்கு காலேஜ் போறியாடி? கண்டிப்பா நாளைக்கு காலேஜ் போவேன். சரி, ஓகே, ஈவினிங் நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமா ஆதி, எனக்கு பேட் தீந்து போச்சு, வரும்போது வாங்கிட்டு வரீங்களா? ஓகேடி, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் என்றதும் போனை வைத்து விட்டு மீண்டும் படுத்து அப்படியே உறங்கிவிட மாலை நேரம் ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்த ஆதி தன்னுடைய அறைக்கு வந்ததும் தன் மனைவி சுகமாக அமர்ந்திருப்பதை பார்த்தவன் அவள் கிட்டே வந்து, என்ன வைஷு, ஏன் இவ்ளோ டல்லா இருக்க என்று கேட்டதும், என்னன்னு தெரியல ஆதி, கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி, இன்னைக்கு மாத்திரை போட்டியா? போட்டுட்டேன் ஆதி. குழந்தை விஷயத்துக்காக எழுதி கொடுத்த மாத்திரை, அதை எப்படி நான் மறப்பேன் என்று அவள் சிரித்துக்கொண்டே கூறினாள். அவள் இந்த விஷயத்தினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஆதி தாங்கள் சீக்கிரமாக குழந்தை பெற வேண்டும் என்று அவனுடைய மனதும் நினைக்க ஆரம்பித்தது. இப்படியே அன்றைய நாள் முடிந்துவிட அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு கிளம்பி சென்ற வைஷு தனது தோழி கவிதாவிடமும் கார்த்தியிடமும் நானும் அக்காவும் மாலத்தீவுக்கு ஹனிமூன் செல்ல போவதாக கூற, உடனே கவிதாவும் கார்த்தியும், நிஜமா வைஷு, மாலத்தீவு எவ்வளவு சூப்பர் பிளேஸ், அங்க போறதுக்கெல்லாம் ஒரு பொறுப்புன வேணும் என்று என்ஜாய் பண்ணிட்டு வா என்றதும் உடனே கவிதா, என்ன வைஷு, உன்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன் நிறைவேற போது போல இருக்கே என்று சிரித்து கொண்டே கூற, ஆமாண்டி, அது என்னவோ உண்மைதான், என் ஆசை தீர மாலத்தீவை சுத்தி சுத்தி வரப்போறேன் என்று சந்தோஷமாக பேசும் தோழியை பார்த்தவளுக்கு ஆனந்தமாக இருந்தது. இப்படியே 2-3 நாட்கள் சென்றுவிட அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு டிக்கெட் புக் செய்யப்பட்டிருந்தது. உடனே வைஷ்ணவி பிரியங்காவிற்கு போன் செய்து, அக்கா, நம்ம 2 பேரும் ஷாக்கிங் போகணும்னு சொன்னேனே, போயிட்டு வரலாமா? போலாம் வைஷு, எப்ப போலாம்னு சொல்லு.
நாளைக்கு ஆதியும் ஹரி மாமாவும் வேலைக்கு கிளம்பி போகட்டும், நீங்களும் நானும் மட்டும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். சரியான கேடி, அவங்களுக்கு தெரியாம போக போறோமா? ஆமா ஆமா, அவங்களுக்கு தெரியாம நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியா சொல்ற? சரி ஓகே, நீ வரியா இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரவா? இல்லக்கா, நான் டிரைவரை நான் கூப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரி வைஷு, நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேக்கா, அப்ப நாளைக்கு நீங்க ரெடியா இருங்க. சரிடி என்றவர் போனை வைத்து விட்டு, அப்படி என்னதான் கடையில போய் வாங்க போறாளோ தெரியல என்று புலம்பினாள். அன்று மாலை ஆதி ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் வைஷு மிகவும் சந்தோஷமாக பாட்டு கேட்டு கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா, 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தா, இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருக்கா பாக்குறதுக்கு என்று நினைத்தவன் மெதுவாக அவள் அருகே வந்து அமர்ந்து, வைஷு என்று அவள் தோளில் கை வைக்கவும் கண்ணை திறந்து பார்த்தவள் காதில் இருந்த ஹெட்போனை கழட்டி விட்டு, ஹதி வந்துட்டீங்களா? ஆமாண்டி, என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாட்டு கேட்டுட்டு இருக்க போல இருக்குது, நான் வந்தது கூட கவனிக்கல. ஆமா ஆதி, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்லடி, இன்னும் 2 டேஸ்ல நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம். உனக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குதா என்று கேட்கவும் திருதிருவென்று மொழித்தவள், இவருக்கு தெரியாம போய் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சா இவரே வாண்டடா வந்து கூப்பிடுறாரு, என்ன பண்றது என்று யோசித்த வைஷு, எப்படியா இருந்தாலும் செலவுக்கு நம்ம இவர்கிட்ட தான் காசு கேட்கணும். அப்போ ஏன் எதுக்குன்னு கேட்பாரு, அதனால கண்டிப்பா விஷயத்த சொல்லித்தான் ஆகணும் என்று முடிவு எடுத்தவள், இல்லாதி, நாளைக்கு நானும் அக்காவும் ஷாப்பிங் போலாம்னு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் வேணும் என்றதும், என்னடி திடீர்னு என்ன கழட்டி விட்டுட்டு உங்க அக்கா கூட போறேன்னு சொல்ற? இல்லாதி, அக்கா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு மாமாவை கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குதான், அதான் என்ன கூப்பிட்டாங்க. சரி, அப்படியே அவங்க கூட போயிட்டு வந்துடலாம்னு. அது சரி, அப்படி என்னத்த வாங்க போறீங்க 2 பேரும் போய்? சும்மா இன்னட்ஸ் கொஞ்சம், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஆனா காசு ஏன் என்கிட்ட கேக்குற? நீங்க தானே என் புருஷன், அப்போ உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். அடியே லூசு பொண்டாட்டி, இங்க வா என்று நேராக அவளை அழைத்து சென்று கபோர்டை திறந்து அங்கிருந்த பணத்தை காட்டி, எப்போ உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தனோ அப்பவே இங்க காசு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்னோட செலவுக்காக, ஆனா நீ தான் அதை எடுக்கிறதே இல்ல. என்ன ஆதி சொல்றீங்க? இங்க காசு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லையே. எங்கடி, நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். நாம எது வாங்குறதா இருந்தாலும் ஒன்னாவே போயிட்டு வந்துடுறோமா, அதனால அதை சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு வரவே இல்ல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் சம்பாதிக்கிற பணம் முழுசுமே உனக்கு தான், அதனால உனக்கு எப்ப எல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போய் செலவு பண்ணிக்கோ, ஓகே என்றவன் லாக்கரை பூட்டிவிட்டு அதன் சாவியை அவள் கையில் கொடுத்தான். வைஷுவிற்கு லேசாக கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஏய் பொண்டாட்டி, எதுகடி இப்ப கண் கலங்குற? இல்லாதி, நான் செலவுக்கு காசு கேட்டேன், நீங்க ஏதோ ஒரு 2000மோ 5000மோ தருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பணத்தையும் காட்டி இது எல்லாமே உனக்கு தான், நீ தாராளமா எடுத்து செலவு பண்ணுக்கோங்கன்னு சொல்லி அதோட சாவியை என்கிட்ட கொடுத்தீங்க பாருங்க, எனக்கு அதை நினைச்சா தான் லேசா கண்ணு கலங்கிடுச்சு என்றதும், நான் யாருக்காக வேண்டி உழைக்கிறேன்? உனக்கும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு நமக்கு குழந்தை வந்ததுன்னா அதுக்கும் சேர்த்து தானே இதெல்லாம். அப்போ இந்த காசை உங்களுக்கு செலவு பண்ணாம நான் வேற யாருக்கு செலவு பண்ண போறேன் சொல்லு? எல்லாத்தையும் நானே வச்சுட்டு என்ன பண்ண போறேன் என்று கூறியவன், என் பொண்டாட்டி எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுவே போதும். இந்த காசெல்லாம் ஒரு விஷயமே இல்ல வைஷு, நான் திரும்பவும் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிருவேன். ஆனா உன்னோட சந்தோஷத்தை எந்த காலத்திலயும் இழக்க நான் தயாரா இல்ல. அதனால கண்டதையும் போட்டு மனச குழப்பி உன்னை வருத்திக்காம நீ எப்பவும் ஜாலியா ஹாப்பியா இரு, சரியா என்றதும் அவன் மார்போடு சாய்ந்து கொண்டவள், தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். அதெல்லாம் சரி, ஆனா நாளைக்கு உங்க அக்கா கூட சேர்ந்து போறேன்னு சொல்லி என்ன கழட்டி விட்ட பாரு, இதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படியா, என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஊருக்கு போறோம்ல, அங்க உன்னை வச்சு செய்யறேன் என்றதும், அப்படியா, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க பாஸ். என்னடி எப்பவும் இப்படி சொன்னா, ஐயோ ஆதி இப்படி சொல்லாதீங்க பயமா இருக்குதுன்னு சொல்லுவ, இன்னைக்கு என்னவோ உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்ற. ஆமா, எனக்கெல்லாம் இப்போ பயம் இல்ல, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. அடிப்பாவி, அதுக்குன்னு இப்படியா டோட்டலா சேஞ்ச் ஆவ? சரி, எனக்கும் அது ஒரு விதத்துல சந்தோஷம்தான் என்று கூறிவிட்டு பின்பு இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட அடுத்த நாள் காலை ஆபீஸ் கிளம்பும் போது ஆதி,
சரி வைஷு, நம்ம நாளைக்கு கிளம்பணும், ஓகேவா? நீ இன்னைக்கே உனக்கு என்னெல்லாம் தேவையோ ஷாப்பிங் முடிச்சிரு. ஓகே ஆதி, கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? எனக்கா? எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாமே என்கிட்ட இருக்கு என்றதும் சரி ஓகே என்று கூறியவள் அவன் கூடவே இறங்கி சென்று சாப்பிட தொடங்கினார். அப்பொழுது கண்மணி, என்னமா வைஷு, வெளியில போறியா என்ன? கிளம்பி இருக்க? ஆமாத்த, நாளைக்கு ஊருக்கு போறேன்ல, அதான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் நானும் அக்காவும் கடைக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம். அப்படியா, சூப்பர்மா, தாராளமா போயிட்டு வாங்க என்றதும் அங்கே வந்த அனு, அனி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கீங்க போல இருக்கே, ஷாப்பிங் வேறையா? ஆமா அனு. அனி, என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவீங்களா என்றதும் திருதிருவென்று முடித்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க, அப்பொழுது கௌதமி, அனு, அவன் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறா, அதனால அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டியது இருக்கும். ஓ முகமே இப்பதான் சரியா இருக்கு, நீ மறுபடியும் அங்க இங்கன்னு அலைஞ்சி வெயில்ல உன்னோட ஃபேஸ வீணடிக்காத என்று கூறவும், ஐயோ ஆமாம்மா, நல்ல வேலை, கரெக்டா ஞாபகப்படுத்தினீங்க. அனி, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. டாக்டர் என்ன கொஞ்ச நாளைக்கு வெயில் அவ்வளோ போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அப்பாடா என்று மனதுக்குள் நினைத்தவள் பின்பு சாப்பிட்டு முடித்து விட்டு மேலே அறைக்கு வந்ததும் ஆதி தன்னுடைய ஆபீஸ் பேக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட அவள் அருகே வந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, சரி வைஷு, டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு போ, அப்புறம் பணம் நிறையவே எடுத்துட்டு போ, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கிக்கோ, சரியா? மேக்சிமம் கொஞ்சம் லைட் வெயிட் ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோடி. ஏன் ஆதி? இல்ல, லக்கேஜ் நமக்கு வெயிட் கணக்கு இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். சரி ஓகே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துரு வீட்டுக்கு. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ண, ஓகேவா? நான் கால் பண்றேன், நீங்க போனை கையில வச்சுக்கோங்க. சரிடி, நீ போன் பண்ணி என்னைக்கு நான் எடுக்காம இருந்திருக்கேன் சொல்லு என்று கூறியவன் பின்பு அவளிடம் சொல்லிக்கொண்டு ஆபீஸ் புறப்பட்டு செல்ல, உடனே அவள் போனை எடுத்து பிரியங்காவிற்கு கால் செய்தாள். போனை எடுத்ததும், ஹலோ வைஷு, சொல்லுடி. அக்கா ரெடியா? நான் ரெடியா தான் இருக்கேன். நீ? ஹரி சாப்பிட்டுட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பிடுவாரு. சரிக்கா, ஓகே, அப்புறம் நான் ரெடி ஆயிட்டேன், நான் வீட்ல இருந்து கிளம்பவா? நீ கிளம்புடி, கரெக்டா இருக்கும். சரி என்று போனை வைத்துவிட்டு கீழே வந்து கண்மணி கௌதமியிடம் கூறிக்கொண்டு வெளியில் வந்தவள் டிரைவரை பார்த்து, அண்ணா, கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, போலாமா? போலாம் மேடம் என்றவர் காரை எடுத்துக்கொண்டு வர பின்பு அதில் ஏறிய வைஷு, ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு போங்க. சரிங்க மேடம் என்றவர் காரை நேராக பிரியங்காவின் வீட்டிற்கு ஓட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரம் சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்த ஹரியிடம், ஹரி, வைஷு இன்னைக்கு என்ன ஷாப்பிங் போறதுக்காக கூப்பிட்டா, அவளுக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணுமா. அப்படியா? போயிட்டு வா பிரியங்கா, அப்புறம் போகும்போது மறக்காம லாக்கர்ல கேஷ் இருக்கு, எடுத்துட்டு போ, சரியா? அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நல்ல வேலை நீங்களே கேட்டுட்டீங்க. என்னடி, லாக்கர்ல தான் மொத்த பணமும் இருக்குது, சாவி பீரோல தொங்குது பாரு, எடுத்து உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போய் வேணும்ன்ற எல்லாத்தையும் வாங்கிக்கோ, சரியா என்றவன் அவனது ஆபீஸ் பேக்கை எடுத்துக்கொண்டு, சரி, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஆதி இந்நேரம் வீட்ல இருந்து கிளம்பியிருப்பான், நானும் கிளம்புற மணியாச்சு என்றவன் அவளை அணைத்து விட்டு பின்பு அங்கிருந்து புறப்பட்டு அலுவலகம் சென்றான். அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே வைஷு பிரியங்காவின் வீட்டிற்கு வர அவளை பார்த்த கௌசல்யா, வைஷு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க அப்பா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சரி, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருமா. மாப்பிள்ள, விஸ்வா தம்பி எல்லாரும் கிளம்பியாச்சு, நானும் உங்க அக்காவும் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் பிரியங்கா சொல்லிட்டு இருந்தா, நீயும் அவளும் கடைக்கு போறீங்களாமே. ஆமாமா, நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்ல, அதான் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, சரியா? காலம் கெட்டு கிடக்குது. சரிம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, அக்கா எங்க? ரூம்ல இருக்காமா. சரி, நான் பாத்துட்டு வரேன் என்றவள் ரூம் கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்ல பிரியங்கா ரெஸ்ட் ரூமில் இருப்பது போல சத்தம் கேட்டது. அக்கா என்று வைஷு அழைக்கவும், ஹிருடி, பாத்ரூம்ல இருக்க, வந்துடுறேன் என்று நிமிடத்திலேயே வெளியே வந்து விட்டு, சரிடி கிளம்பலாமா? போலாம் என்றதும் பீரோவை திறந்து பணத்தை எடுத்து தனது ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொள்ள, எனக்கா உனக்கும் அதே லாக்கர், சேம் செட்டப்பா? என்னடி சொல்ற? இங்க இருக்க பணம் இல்ல, நான் சம்பாதிச்ச எல்லாமே உனக்கு தான், நீ தாராளமா எடுத்து செலவு பண்ணனு மாமா சொல்லி இருப்பாரே என்றதும் ரூமில் சுற்றி முற்றி தேடியவள், என்னடி இங்க கேமரா வச்சு எதையாவது பாத்தியா? நடந்தது அப்படியே சொல்ற? எனக்கும் சொன்னாரே ஆதி, அதுவே தானே சொன்னாரு. ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க.
சரி வா போலாம், லேட் ஆகுது, அம்மா தனியா இருப்பாங்க என்றவர்கள் வெளியில் வந்து கௌசல்யாவிடம் சொல்லிக்கொண்டு காரில் ஏறி புறப்பட்டதும் நேராக அவர்கள் சொன்ன ஷாப்பிங் மாலுக்கு கூட்டி சென்ற டிரைவர், மேடம் நீங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க, நான் வண்டியை பார்க்கிங்ல போட்டுட்டு வெயிட் பண்றேன். நீங்க போன் பண்ணீங்கன்னா உடனே நான் என்ட்ரன்ஸ்க்கு வந்துருவேன் என்று கூற, பின்பு அவர்கள் கடைக்குள் சென்று அவர்களுக்கு தேவையான இன்னர்ஸ் முதல் அவுட்டிங் அவுட்ஃபிட் வரை அனைத்தையும் வாங்கி முடித்தனர். அப்புறம் வைஷு, எல்லாமே வாங்கியாச்சு, இதுக்கு மேல என்ன, கிளம்பலாமாடி? அக்கா இருங்க, இன்னும் மெயின் மேட்டரே வாங்கல, அதுக்குள்ள கிளம்பலாமான்னு கேக்குறீங்க? என்ன மெயின் மேட்டரா? அப்படி என்னடி வாங்க போற? ஒரு நிமிஷம் இருங்கக்கா என்றவள் அந்த கடையில் வேலை செய்யும் பணிப்பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, நைட் வேர்ஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் மேடம், இருக்கு, நீங்க ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா, நாங்க ஹனிமூன் போறோம், அதனால கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கணும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குமா? இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும், நீங்க வாங்க என்றதும் பிரியங்கா அப்படியே வாயில் கையை வைத்துக் கொண்டு வைஷுவை பார்த்து அதிர்ச்சியானாள். நீங்க முன்னாடி போங்க, நான் இதோ வந்துடுறேன் என்றவளை பிரியங்கா பிடித்து இழுத்து, வைஷு என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அக்கா பின்ன நம்ம அவ்வளவு தூரம் போறோம், அங்கேயும் போய் நைட்டி போட்டுட்டு தெரிய முடியுமா? சரிடி, அதுக்கு நைட் ரைஸ் வாங்கணும், ஓகே, அதை ஏன்டி ரொமான்டிக்கா கேக்குற? அக்கா அங்க என்ன நம்ம சாமி கும்பிடவா போறோம்? ஏண்டி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? உன் அக்கா கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னக்கா இந்த விஷயத்துல அக்காவா இருந்தா என்ன, தங்கச்சியா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே நீங்க ஒண்ணுமே பண்ணாத மாதிரியே பேசுங்க என்று அவள் கன்னத்தில் இடிக்க பிரியங்காவிற்கு வெக்கமாக போய்விட்டது. என்ன இருந்தாலும் நீ எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவல்ல, அதான் உனக்கு கொஞ்சம் கூட இப்பெல்லாம் வெக்கமே இல்லாம போச்சு. அப்படித்தான் வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க என்று அழைத்து சென்றார். அந்த ஆடையெல்லாம் பார்க்கவே பிரியங்காவிற்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது. வைஷுவிற்கும் சிரிப்பாகத்தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை என்று அதிலிருந்து 2 பேருக்கும் தேவையான உடைகளை தேர்ந்தெடுத்து கொண்டனர். பிரியங்காவும், என்ன வைஷு இது இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப குட்டியா வேற இருக்கு. எனக்கா நீங்க நைட்ல நம்ம ரூம்ல தூங்கும் போது போட்டுக்க போறோம், அவ்வளவுதானே, அது எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்காதாடி? எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது, இருந்தாலும் பழகிக்கலாம். இந்த மாதிரி ஊருக்கு எங்கேயாவது போனாதான் போட முடியும், மத்த டைம்ல போட முடியாதுக்கா. அதுவும் இல்லாம மாலத்தீவு என்னோட ஃபேவரட் பிளேஸ், முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே இருங்க, உங்களுடைய ஹனிமூனை நீங்க லைஃப்ல மறக்கவே கூடாது என்றதும் பிரியங்கா, சரிடி நீ இவ்வளவு தூரம் சொல்றப்ப நானும் இதே மாதிரியே எடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று நிறைய இரவு உடைகளை வாங்கி கொண்டவர்கள் ஒரு வழியாக பில்லிங் செக்ஷனுக்கு சென்று பில் போட்டு விட்டு உடைகளை வாங்கி கொண்டு கீழே வந்து காரில் ஏறியதும், அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போங்க. சரிங்க மேடம் என்று அவர் இருவரையும் ஐஸ்கிரீம் பார்லர் அழைத்து செல்ல, அவர்களுக்கு பிடித்த பிளேவரில் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு கொண்டே, அக்கா நாளைக்கு தான் கிளம்ப போறோம், எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா? இல்லடி, இனிமேதான் போய் பண்ணணும். சரிக்கா, லேட் பண்ணாம இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்துருங்க, நாளைக்குன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாண்டி, அதத்தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நீ பேக் பண்ணிட்டியா? இதோ போன உடனே எனக்கு அதுதான் வேலையே. சரி என்று பேசியவர்கள் பின்பு அங்கிருந்து கிளம்பி பிரியங்காவிற்கும் வைஷு அவளுடைய வீட்டிற்கும் சேர்த்து அனைவருக்கும் ஐஸ்கிரீம் பாக்ஸ் வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். பிரியங்காவை அழைத்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வைஷு நேராக கிளம்பி தன் வீட்டிற்குள் நுழைந்த உடனே அங்கே கௌதமி, அனு, கண்மணி மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அண்ணா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மேல ரூம்ல வச்சிடுறீங்களா? ஓகே மேடம் என்றவர் அவளுடைய ஷாப்பிங் பேக் அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் மேலே வைக்க, உடனே கண்மணி, என்ன வைஷு ஷாப்பிங் பண்ணிட்டியா? ஆமாத்த. சரிமா, அந்த ஊர்ல போய் ஒன்னும் கிடைக்காதுன்னு தேடிட்டு கிடைக்கிறத விட இங்கிருந்து வாங்கிட்டு போறதே பெட்டர். ஆமாத்த, அதனாலதான். சரி சரி, இந்தாங்க உங்க எல்லாருக்கும் நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹனி ஐஸ்கிரீமா? ஆமாண்ணோ, நீயும் வீட்டுல தானே இருக்க, அதான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இந்தா. வாவ் சூப்பர் அண்ணி, எனக்கு பிடிச்ச பிளேவர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் இப்பவே சாப்பிட போறேன் என்றதும் உடனே கண்மணி, சரி அனு, நீ போய் இது எல்லாருக்கும் ஒரு பவுல்ல போட்டு எடுத்துட்டு வா என்று கூற, அத்த எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன் அக்கா கூடவே. அப்படியா, சரிமா, அப்ப நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டு வெயிட் பண்ணாத. ஓகே அத்த என்றவள் மேலே அறைக்கு செல்ல, அனு அவள் வாங்கி கொண்டு வந்திருந்த ஐஸ்கிரீமை
கண்மணி கௌதமி இருவரது கையிலும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்து விட்டு அவளும் உட்கார்ந்து ஆசை தீர சாப்பிட்டாள். அறைக்கு சென்ற வைஷு வேக வேகமாக பெட்டியை எடுத்து வைத்து தான் வாங்கி கொண்டு வந்திருந்த அனைத்து டிரெஸ்களையும் அங்குக்குள் எடுத்து செல்ல வேண்டிய உடைகள் என்று அவளுடைய பேக்கிங் மொத்தத்தையும் செய்து முடித்து விட்டாள். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றவள் ஆதியின் லக்கேஜை எடுத்து பேக் பண்ண தொடங்கினாள். அவனுக்காக வாங்கி வந்திருந்த ஆடையையும் அவனது பெட்டியில் அடியில் எடுத்து மறைத்து வைப்பது போல வைத்து விட்டாள். ஆதியும் அங்க போனா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். ஒரு வழியாக அனைத்தையும் எடுத்து வைத்து முடித்து விட்டாள். பின்பு மதிய உணவை லேட்டாக தான் சாப்பிட்டதால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அவளுக்கு பசி இல்லை. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று தன்னுடைய அறையில் வந்து படுத்தவள் அப்படியே உறங்கியும் விட்டாள்.